அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ சேனல் பிரேக் அவுட் தான். ஸோ அப்படி இருந்துமே கூட கிட்டத்தட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 74 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருந்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட் மார்க்கெட் கூட -$0.17 தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இது கண்டினியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு $70 வரைக்கும் யூஎஸ் ஆயில் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வச்சு கீழே வந்து அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் 5 லோ வந்து $71.71. ஸோ அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் நேற்று லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட எஃபெக்டை வந்து கண்டிப்பாக க்ரூட் ஆயிலே இருக்கும். ஸோ க்ரூட் ஆயில் M6 பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ ஆல்ரெடி நேற்று நான் ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதாவது என்னன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக 6235 போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. இது வந்து சப்போர்ட் எடுக்குமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா மார்க்கெட் யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து லோ அண்ட் க்ளோஸ் வந்து நியர்பை சேம் தான். லோ வந்து 6020 நேற்று, அதே மாதிரி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 6024. அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6255, பிவோட் பாயிண்ட் வந்து 6133, சப்போர்ட் வந்து 6035. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இன்னொரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இருந்ததுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது க்ரூட் ஆயிலில். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்லேயோ இல்லைன்னா இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது 6036க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு 6036 டச் பண்ணிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும், அதாவது 6036 வந்து சப்போர்ட். ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த இடம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 6032 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணவே தவிர மற்றபடி நேற்று லோவை பிரேக் பண்ணாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ நம்ம வந்து செல் சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த பிவோட் வரைக்கும் போயிட்டு மேபி 630க்கு மேலே ஸோ நேற்று நடந்த மாதிரி தான். ஸோ நேற்று எப்படி டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்ததோ ஸோ அதே மாதிரி இந்த பிவோட்டுக்கு போயிட்டு ஒரு 630க்கு மேலே அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வராது இன்றைக்கி மார்க்கெட்டு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வரும். இல்லைனா இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து நம்ம வந்து க்ரூட் ஆயிலில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் வரும்னா ஸோ கண்டிப்பாக இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு $70 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 150-120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டவுனில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.